தாயகரோடனுக்கும் வணக்கம். மாமனிதர் மாவை சீனாத ராஜா என்ற அந்த அந்த உயர்ந்த அடைமொழியை கடந்த அவருடைய ஒரு வருட நினைவு நாளை பூர்த்தி செய்து அவருடைய அந்த தூவி திறந்து வைத்த அந்த தூவியில மாமனிதர் மாவை சீனாத ராஜா என்ற அந்த சொற்பிரயோகம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே மாவை சீனாத ராஜா மாமனிதர் என்ற சொல்லுக்கு தகுதியானவர் அல்ல என்ற பார்க்கறதுக்கு முதலாவது இந்த மாமனிதர் என்ற விருது அது தமிழீழ தேசிய தலைவரால வழங்கப்படுற ஒரு உயரிய விருது. அவ்வாறான ஒரு உயரிய விருதை அவர் அந்த அரங்கில களத்துல இல்லாத அந்த சூழல்ல இந்த மாவை சீனாத ராஜா என்ற ஒரு அரசியல்வாதிக்கு யார் கொடுத்தார்கள்? அந்த கொடுப்பதற்குரிய தகுதியும் அந்த உரிமையும் யாருக்கு இருக்கிறது? உண்மையிலேயே இது ஒரு அவர்களுடைய கட்சிக்காரரும் அல்லது அவர்களுடைய குடும்பத்தாரும் இந்த கேள்விக்குரிய பதிலை சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இரண்டாம் மாவை சீனாத ராஜா என்ற இளமை காலம் என்றது போர்க்குணம் மிக்கதாக இருந்ததாக பலர் கூறுகிறார்கள். எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச காலம் மாவை சீனாத ராஜாவை இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும். அந்த காலங்களில் அதுக்கு முதல் கூட அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக இருக்கவில்லை. அவர் ஏதோ ஒரு இறந்ததற்காகவோ அல்லது ஒரு தேசிய பட்டியல் மூலம்தான் முதல் எம்பி ஆகிறார். இறந்த இடவழியை நிரப்புவதற்காகவோ அல்லது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு ஊடாகவோ தான் அவர் முதல் எம்பியாக வர்றார். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல. ஆனால் 2000 ஆண்டு கால பகுதிகளில் விடுதலை புலிகள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரித்து அதில் இவர் போட்டியிட்டதால இவர் அதில் மக்களால் 2004 நினைக்கிறேன் இவர் தெரிவு செய்யப்படுறார். தெரிவு செய்யப்பட்டு 2009 ஆண்டு வரையும் இவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினரோடு இருக்கிறார். இறுதி காலங்களில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வளவுத்திற்கு தமிழ் மக்களுக்கு எதிரான நிலப்பாட்டை எடுத்து அந்த தமிழ் மக்களின் அழிவுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் அந்த ஆயுத போராட்டம் அழிஞ்சு போறதுக்கும் காரணமாக இருந்தவர்கள்ல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முக்கிய பங்கு இருக்கு. அந்த பொறுப்பில் இருந்து மாவை சீனாத ராஜா வெளியில எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி போட்டு வெளியில வரையிலாது. ஆனாலும் இந்த இவர்கள் அந்த திரைக்கு மறைவில ஆடின இந்த கேம் எங்களுக்கோ இல்லை எங்களோட மக்களுக்கோ தெரியாது. ஏன்னா அந்த விடயங்களை வெளிப்படையா வந்து சொல்ற அளவுக்கு விடுதலை புலிகள்லையும் அதிகாரபூர்வமாக கதைக்கக்கூடிய அந்த குரல் 2009 ஆண்டுக்கு பிறகு இருக்கே. ஆகவே இவர்களுக்கு அந்த களச்சூழல் மிகவும் சாதமாக போய்விட்டது. கிட்டத்தட்ட 2015, 16, 17 வரைக்கும் இவர்கள் ஏதோ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களாகவும் தமிழ் தேசியத்தின் மிச்ச சொச்சத்தை தாங்கள் தான் முன்னெடுக்க போறதாகவும் காட்டிக்கொண்டார்கள். அதை மக்கள் நம்பினார்கள். இவர்கள் இந்த நல்லாட்சி காலத்தின் ஆரம்பத்தில கூட சில கேம் ஆடினார்கள். அதை மக்கள் நம்பினார்கள். பிற்பட்ட கால பகுதியில் இவர்களை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை. இந்த தமிழ் மக்களுக்கான தீர்வு தீபாவளிக்கு வரும், வருஷத்துக்கு வரும் என்று மாறி மாறி எப்ப கதை சொல்ல துவங்கினமோ அதோட வேண்டிய சாயம் எல்லாம் வெளிச்சு இவர்களை மக்கள் தெளிவாக இனம் கண்டு கொண்டார்கள். அவை இந்த மாவை சீனாத ராஜாவும் இந்த குழம்பிய குண்டேகள்ல மீன் பிடிச்ச ஒரு ஆள் தான். அவை இவர் ஒரு தமிழ் தேசியவாதியான ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த, நாங்கள் முன்னர் இவர் இளமை காலத்தில் போர்க்குணம் மிக்க ஒரு தலைவர், ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்தார் என்பதை வச்சுக்கொண்டு இவர் இந்த 2009 ஆண்டுக்கு பின்னரும் முன்னரும் இந்த நல்லாட்சி காலங்கள்லையும் 2009 ஆண்டுக்கு பின்னரான இந்த அரசியல் வாழ்க்கையில செயல்பட்ட விடயங்கள் எல்லாம் விழித்து வருகின்ற போது இவர்கள் உண்மையாக எவ்வாறு அரசியலை செய்தார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக மக்கள் அறிந்து கொண்டார்கள். அவை இவர்கள் இளமை இந்த முதுமை காலமும் கூட
ஒரு இவரோட இறப்பு நடந்திருக்கிற அந்த காலமும் கூட ஒரு தலைமைத்துவத்துக்காக ஏங்கி தவித்துத்தான் அவர் செத்தார். அவர் தலைமைத்துவம் தன்னுடைய தலைமைத்துவம் பறிபோப்பதுன்றதை நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏங்கி தவித்துத்தான் அவருக்கு பிரசர் கூடி அவர் செத்தார் என்ற ஒரு வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே இவருடைய இளமை காலம் போர்க்குணம் மிக்கதாக இருந்தன்றது. அந்த காலத்துல போர்க்குணம்ன்றது எங்களை மக்களுக்கு எங்களாத்துக்கு தான் இங்க போர்க்குணம் தெரியுமோ தெரியல. ஏன்னா அடங்கா தமிழன் அந்த தமிழன் இந்த தமிழன் எல்லாம் ஒருவருக்கு அடமொழி சூட்டி பேர அவர்களுக்கு அவர்கள் வைத்தார்களோ அவர்களுக்கு மக்கள் வைத்தார்களோ தெரியா. அவர்கள் அப்படி வச்சு அவர்கள் எங்கட மக்களுக்கு மத்தியில தாங்கள் ஒரு 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 தமிழினத்தின் காவலர்களாக தங்களை காட்டிக்கொண்டு ஒரு போலியான பிம்பத்தை தங்களுக்கு தெரிந்து கொண்டு மக்கள் மத்தியில ஒரு ஒரு தலைவர்களாக வலம் வந்தார்கள் என்பதை நாங்கள் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். அவை அவ்வாறான ஒரு நிலையில இவரும் ஒரு 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 துடிப்பு மிக்க வயதுல இருந்த நேரத்தில் இவரையும் தவறாக ஒரு மக்கள் இவர் ஒரு போர்க்குணம் மிக்க தலைவராக புரிந்து கொண்டிருக்க முடியும். மற்றது இவர்கள் அரசியல்ல இவர்கள் ஒரு 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 பாராளுமன்ற ஒரு வாக்கு வங்கியை மையமாக கொண்டு ஒன்று பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை நோக்கி நகர்கின்ற போது இவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக சில செயல்பாடுகளை மக்கள் மத்தியில ஒரு வீராப்பாக செய்திருக்க முடியும். அது அவர்களுடைய சுயநலவாதம் கருதி. ஆகவே இவர்கள் இவ்வாறான நிலையில் அவர்கள் செய்ததும் அல்லது அவர்களால் கட்டமைக்கப்பட்ட அந்த போர்க்குணம் மிக்கவர்கள் என்று மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்தப்பட்டதும் கூட அவர்கள் மீது கட்டமைக்கப்பட்ட பிம்பமாக இருக்குமே ஒழிய அவர்களுடைய இளமை காலமும் முதுமை காலத்தையும் சேர்த்து பார்க்கின்ற போது அவர்கள் முதுமை காலத்தில் எவ்வாறு இருந்தார்களோ அதைத்தான் இளமை காலத்திலும் கடைபிடித்திருப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய பொதுவான பார்வையாக இருக்கிறதால இவர்கள் இவ்வாறான தலைவர்களுக்கு நாங்கள் போய் ஒரு ஒரு தமிழீழத்தின் என்ற ஒப்பற்ற தலைவனால தமிழீழ தேசிய தலைவரால வழங்கப்படுற அந்த மாமனிதர் என்ற உயரிய விருதை இந்த இவ்வாறான ஒரு அற்பத்தனமான அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பது தவறு. அதுவும் தமிழீழ தேசிய தலைவரால கொடுக்கப்படுற விருதை இன்னொரு ஒரு ஒரு அமைப்பாலேயோ அல்ல நபர்களாலேயோ இவருக்கு கொடுக்கப்பட்டது வெண்மையாக கண்டிக்கப்படக்கூடியது. அது அந்த அந்த சொற்பிரயோகத்தை இவருடைய குடும்பமோ அல்லது இவருடைய கட்சி சார்ந்தவர்களோ பாய்ப்பதை தவிர்க்கப்பட வேண்டும். இந்த சிலையிலிருந்து இந்த மாமனிதர் அந்த அந்த மாமனிதர் என்ற சொற்பிரயோகம் அகற்றப்பட்டு மாவை சீனாதிராஜா அல்லது அல்லது தலைவர் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தை வகித்த மாவை சீனாதிராஜா என்ற சொற்பிரயோகங்களை அவர்கள் தாராளமாக பாவித்துக் கொள்ளலாம். அந்த உயரிய தலைவனான தமிழீழ தேசிய தலைவரால் மட்டும் வழங்கப்படுற அந்த மாமனிதர் என்ற விருது இந்த இவருடைய அந்த பேருக்கு முன்னால பாவிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். அது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது என்ற இந்த விஷயத்தை நாங்கள் பதிவு செய்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்கு காப்பாளர்கள்.